Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 9th standard NCERT CBSE syllabus chapter 14 statistics. அதில் exercise number 14.2 sixth sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 coins were tossed 30 times simultaneously. Each time the number of head occurring was noted down as follows. Prepare a frequency distribution table for the data given above. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு ஒரு 3 காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க. டாஸ் பண்ணும்போது கிடைக்கிற டேட்டா 30 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது கிடைக்கிற டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயினில் ஹெட்டு விழும், இன்னொரு காயினில் ஹெட்டு விழாது, 2 காயினில் ஹெட்டு விழாமல் இருக்கலாம். ஸோ எந்த பாசிபிலிட்டி வேணால் வரலாம். 3 காயினில் கூட ஹெட் விழலாம், இல்லை 2 காயினில் ஹெட் விழுந்துட்டு ஒரு காயினில் ஹெட் விழாமல் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான காயின்ஸும் வந்து செக் பண்ணும்போது 3த்துலேயும் டெய்ல் விழுந்ததுன்னா ஹெட் இல்லை. அவங்க கேட்காதுன்னா ஹெட் கவுண்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஹெட் வர்றதுக்கான சான்ஸ் என்னன்னு மட்டும் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ டாஸ் போடும்போது செக் பண்ணும்போது என்னென்ன அக்கரன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிளட் குரூப் சம் பார்த்த மாதிரி தான். ஏ பி அண்டு ஏபிஓ இந்த 4 குரூப் இருந்த மாதிரி இதுலேயும் 0 1 2 3 தவிர வேறு எந்த நம்பருமே இதில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்கிற வேல்யூஸை 0 1 2 அண்டு 3 மட்டும் எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு டோட்டல் வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு போடுவோம் இல்லையா. சரி, இப்போது ஜீரோஸ் எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 0வோட கவுண்ட் 6 இருக்குது. 1உடைய கவுண்ட் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. தென் 2 1 2 3 4 5 6 7 8 9. அதுக்கப்புறம் 3 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக நமக்கு கிடச்சிருக்கிறது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 + 9 14 14 + 10 24 24 + 6 30. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் அவங்க கேட்ட மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே 30 இருக்குது அப்படின்னா 30 நம்பர்ஸ் இருக்கும்போது இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 30 வருது. இவ்வளோ தான் இந்த சம். ஸோ இதில் வெறும் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த சம் இதோட ஓவர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய டவுட்ஸை ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.